பள்ளிவாசல்கள் வணங்குவதற்கான இடம். அதுல எந்த திசை திருப்பல்களும் இருக்காது. குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்பொழுது நாம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ நம்முடைய ஈமான் இறையச்சம் மெருகேற்றப்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ரமலான் மாசத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது அதுதான். உங்களுடைய ஈமான், உங்களுடைய தக்வா மெருகேற்றுவதற்காக இந்த ரமலானுடைய நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த நோன்பு ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். வணக்கங்கள் ரீதியாக, வழிபாடுகள் ரீதியாக நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நோன்பு பண்ண உடனே மண்டைக்கு ஞாபகம் வருது என்ன? நோம்பு கஞ்சி ஞாபகத்துக்கு வரும், வட சம்சா ஞாபகத்துக்கு வரும். பெருநாளுக்கு துணி எடுக்கலன்னா அது ஒரு பாரதூரமாக கருதப்படும். ஆனா அதே ரமலான்ல ஏதாவது ஒரு மாற்றம் இல்ல, வணக்க வழிபாடுகள் இல்ல, தக்குவா இல்ல, ஈமான் இல்ல, இறையச்சம் இல்லன்னா இது சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. ஒரு நோம்பு வந்த உடனே அவர்களிடத்துல இறை நம்பிக்கை அதிகமாகுதா, வணக்க வழிபாடுகள் அதிகமாகுதா, பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பு அதிகமாகுதாங்கிற பார்வையை விட எந்த பார்வை ஜாஸ்தியா இருக்கு? நோம்பு வந்துருச்சு போய் ட்ரெஸ் எடுக்கணும், நோம்பு வந்துருச்சு போய் கஞ்சி குடிக்கணும், இதெல்லாம் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா பிரதானம் என்ன? வணக்க வழிபாடுகள் அதிகமாச்சா, இறை நம்பிக்கை ஈமான் அதிகமாச்சா, அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் அதிகமாச்சா? அல்லாஹ் இதை எதிர்பார்க்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் வற்றிடாத கிருபையும் கருணையும் நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட, அதற்காக வேண்டி ஆகப்பெறும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள், தபழ் தாபியின்கள், இன்னும் ஏனைய இமாம்கள், முஸ்லிம்கள் மீதும், குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜும்ஆவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு லட்சியத்தோடு நபி அவர்களின் வழிமுறைகளை வழிமொழிந்தவர்களாக இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்து நிலை பெறட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இந்த அழகான ஜும்ஆ மேடையில் பள்ளியை அலங்கரிப்போம் என்கிற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தினங்களில் நாம் ரமலானுடைய மாதத்தை அடையவிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை அடைவதற்கு முன்பாக பல பள்ளிவாசல்களில் அந்த ரமலானை ஆறத் தழுவி வரவேற்கிறோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய முகமாக வண்ண விளக்குகளால் மின்னக்கூடிய, மிளறக்கூடிய, வண்ண சாயங்களை பூசி அலங்கரிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்ப்போம். இந்த அலங்காரம் குறித்து எனக்கு இந்த தலைப்பு வழங்கப்படவில்லை. பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வினுடைய ஆலயங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படுவதை விட, வண்ண சாயங்கள் பூசப்பட்டு அலங்கரிக்கப்படுவதை விட, அமல்களால், வணக்கங்களால், வழிபாடுகளால், அல்லாஹ்வை துதிப்பாடுவதால் அலங்கரிக்கப்படுவதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆன்ல பள்ளிவாசல்கள் குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, ஃபி புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذكر ஃபீஹா இஸ்முஹு யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால், அல்லாஹ்விற்காக ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அதிலே அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்பட்டு காலையிலும் மாலையிலும் இறைவன் துதிக்கப்படுவதை மக்களுக்கு ஆணையிடுகிறான். பள்ளிவாசலினுடைய நோக்கம் என்பது அது மின்ன வேண்டும், மிளிர வேண்டும், அது ஜொலிக்க வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ்வினுடைய பெயர் கூறப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலையிலும் மாலையிலும் அந்த பள்ளிவாசலில் துதிக்கப்படணும், அல்லாஹ்வினுடைய பெயர் உரைக்கப்படணும், அல்லாஹ் அந்த ஆலயங்களில் வணக்க வழிபாடுகள் செய்யப்படணும். அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வினுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு எத்தனை பள்ளிவாசல்கள் அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்வதை பார்க்கிறோம். பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன? பள்ளிவாசலினுடைய பொருள் என்ன? மஸ்ஜித் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குரிய பொருளே அல்லாஹ்வை வணங்குவதற்கான இடம், அல்லாஹ்வை சஜ்தா செய்வதற்கான இடம். அதற்காக வேண்டிய கட்டமைக்கப்பட்ட ஆலயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலையும் பள்ளிவாசல் இருந்துச்சு. அவ்வளவு கிராண்டா, அவ்வளவு அலங்கரிச்சு அந்த பள்ளிவாசல்கள் இருந்ததா? சாதாரண முறையில, எளிமையான முறையில் அந்த பள்ளிவாசல்கள் அமைக்கப்பட்டது. மண் தரதான், செருப்பு போட்டு தான் தொழுக முடியும். அந்த பள்ளியினுடைய மேற்கூரை பேரிச்ச மரத்தினுடைய ஓலை. இன்னைக்கு பண ஓலையை வச்சு வீடு கட்டுறோம்ல, மேற்கூரை அமைக்கிறாங்கல்ல குடிசை வீடுகள்ல, அந்த மாதிரி பேரித்த மரத்தினுடைய ஓலையை கொண்டு அந்த மேற்கூரையை அமைத்திருப்பார்கள். பள்ளிவாசல்களினுடைய தூண்கள்
பேரித்த மரத்தினுடைய தண்டுகள் தான் பள்ளிவாசல்களினுடைய தூண்களாக இருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கும் பள்ளிக்கும் ஒரே ஒரு ஸ்கிரீன் மட்டும்தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கு தனியா ஸ்கிரீன் போடுறோம்ல, அது மாதிரி ஒரு திரை மட்டும்தான் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டிற்கும் பள்ளிவாசலுக்கும் மத்தியில உள்ள அந்த பார்ட்டிஷன். இவ்வளவு எளிமையான முறையில தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலகட்டத்தில் பள்ளிவாசல்கள் இருந்தது. டைல்ஸ் போடல, மார்பிள்ஸ் போடல, பெரிய பெரிய சீரியல் லைட்டை எல்லாம் போட்டு அலங்கரிக்கல. ஆனால் அந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வை வணங்குவதை கொண்டு, வழிபடுவதை கொண்டு, அமல் செய்வதை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. சஹாபாக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் பள்ளிவாசல்களோடு அவ்வளவு பின்னி பிணைந்து இணைந்து அவர்களினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சரித்திரங்களை நம்மால் ஹதீஸ்களில் படிக்க முடிகிறது. உதாரணங்களுக்கு சில விஷயங்களை சொல்வதாக இருந்தால், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எழுந்து பார்க்கறாங்க, கணவரை காணோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய படுக்கையில இல்ல. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வல மஸ்துல் மஸ்ஜித, ரசூலுல்லாஹ்வை காணோம்ன உடனே நான் பள்ளிவாசல்ல போய் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்களா நான் போய் தேடினேன் அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சொன்ன உடனே போய் பார்க்கறாங்க பள்ளிவாசல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஃபைதா ஹுவ சாஜிதுன், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ்வுடைய தூதரை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க, புகாரியில் இடம்பெறக்கூடிய நபிமொழி. இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குது? எல்லாரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த மாதிரி ஒரு நாள் காணாயிட்டோம். மனைவி பக்கத்துல பார்க்கறாங்க, கணவரை காணோம். போய் பள்ளிவாசல்ல தேடுவாங்களா? அவர் பள்ளிவாசல்ல தான் இருப்பார் நினைப்பாங்களா? வீட்டுல பையன் வரல, சாயங்காலம் ஆயிருச்சு, எங்க தேடுவாங்க? பள்ளிவாசல்ல வந்து தேடுவாங்களா? எங்க போயிருக்கிறான்னு தெரியலையே, பீச்சுக்கு போயிருக்கிறானா, பாருக்கு போயிருக்கிறானா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஊர் சுத்த போயிருக்கிறானா, கணவரை 12 மணிக்கு காணுமே, எங்க போயிருக்கிறான்னு தெரியலையேன்னு மத்த இடங்களுக்கு தான் அவர்களினுடைய சிந்தனைகள் செல்லுமே ஒழிய பள்ளிவாசல்ல இருப்பாரு, பள்ளிவாசல்ல வணக்கங்கள் புரிவாரு, பள்ளிவாசல்ல வழிபாடுகள் செய்வாருங்கிற அந்த சிந்தனை யாருக்குமே வராது. ஏன்? பள்ளிவாசலோடு அவ்வளவு துளைவு தொடர்பில் நாம் இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில காணோம், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பள்ளிவாசல்ல போய் பார்க்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தஹஜ்ஜத் தொழுது கொண்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு தன்னுடைய வாழ்க்கை இணைத்து கொண்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இப்படி பல நபிமொழிகளை பார்க்க முடிகிறது. இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள், உமர் ரதியல்லாஹு அவர்களினுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள், அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். இதுவும் புகாரி முஸ்லிம் போன்ற நபிமொழி கிரந்தங்களை நீங்க பார்க்கலாம். அவர் சொல்றாரு, நான் இளைஞனாக இருக்கும் பொழுது, திருமணம் முடிப்பதற்கு முன்னதாக நான் பள்ளிவாசலிலேயே தங்கிக் கொண்டிருப்பேன். காலையில, மாலையில, இரவுல அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே பள்ளிவாசல்ல தான் இருக்கும். அவர் இந்த செய்தியை அறிவிக்கிறார். அவர் ஒரு கனவு கண்டு அந்த கனவை ரசூலுல்லாஹ்விடத்துல சொல்லி அதுக்கான விளக்கத்தை கேட்கணும்னு நினைக்கிறார். இந்த விவரத்தை ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்கன்னா, ஹப்ஸா யாரு? உமர் ரதியல்லாஹு அவர்களினுடைய மகள், அப்துல்லா ரதியல்லாஹு அவர்களினுடைய அக்கா, சகோதரி. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல தெரிவிக்கணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க, ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த செய்தியை தெரியப்படுத்துறாங்க. அப்துல்லா பள்ளிவாசல்லையே தங்கி கொண்டிருக்கிறார், அவர் ஒரு கனவு கண்டிருக்கிறார், அந்த கனவுக்கான விளக்கத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறாரு, இந்த விவரத்தை சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்துல்லா ஒரு நல்ல மனிதர், ஒரு சாலிஹான இளைஞர், அவர் மட்டும் இரவு வணக்கங்கள்ல ஈடுபட்டார்னா அது நல்லா இருக்குமே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆசைப்படுறாங்க. இந்த செய்தி அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு செல்கிறது. எப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஆசைப்பட்டாங்கங்கிற செய்தியை இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் கேட்டார்களோ, அந்த தினத்துல இருந்து அவர் என்ன செய்யல, இரவு வணக்கத்தை விட்டதே இல்லை. எல்லா நாளும் என்ன செஞ்சிருவாரு, தஹஜ்ஜத் தொழுதுருவார். அந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு இணைந்து பிணைந்து இருக்கக்கூடிய காட்சிகளை சஹாபாக்கள் இடத்துல பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள்ல, அர்ஷுடைய நிழல் யாருக்கு கிடைக்கும்? 7 சாரார்களுக்கு கிடைக்கும். அதுல ஒருவர் யார்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளிவாசல்களோடு இணைந்திருக்கும், பள்ளிவாசல்களோடு தொடர்புடையதாக இருக்கும். பிசிக்கலா மட்டும் இருக்கிறது கிடையாது. நிறைய பேர் பிசிக்கலா இருப்பாங்க, பள்ளிவாசலுக்கு உட்காருவாங்க, சிந்தனைகள்லாம் எப்படி இருக்கும்? வண்டி சைட் லாக் போட்டுமா இல்லையா, கடை சட்டரை சாத்தணுமா இல்லையா,
இன்னைக்கு எவனோ ஒருத்தவன் கடைக்கு வர்றானே இன்னும் வரலையே, சாயங்காலம் வருவானா, சாயங்காலம் வேற ஒரு வேலை இருக்கேன்னு மென்டலா வேற சிந்தனைகள் இருக்கும். மனைவிமார்களுக்கு, பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு என்ன சிந்தனைகள் இருக்கும்? வீட்டுக்கு போய் என்ன சமைக்கலாம், நைட்டு என்ன சமைக்கலாம், பிரியாணி செஞ்சு வச்சுட்டோமே, தயிர் பச்சடியை செய்யலாமா வேண்டாமா, அல்லது கத்திரிக்காய் பச்சடியோட முடிச்சுக்கிறோமா, இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் பள்ளிவாசலுக்கு வந்து உட்கார்ந்த பிறகு இருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூல் யாருக்கு அர்ஷுடைய நிழல் இருப்பதாக சொன்னார்கள்? ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மசாஜித். ஒரு மனிதர் அவருடைய உள்ளம், அவருடைய சிந்தனை, அவருடைய ஆவல், அவருடைய ஆசை, அவருடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பள்ளிவாசல்களோடு தொடர்புடையதாக இருக்கும். அப்படிப்பட்ட சாராருக்கு மறுமையிலே அர்ஷுடைய நிழல் இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். மக்ரிப் தொழுகை முடியுதுங்க. மக்ரிப் தொழுகை முடிஞ்ச உடனே என்ன செய்வோம்? எல்லாரும் வெளியே கிளம்பி போயிரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. உஸ்மான் அவர்களிடத்துல கேட்கப்படுது, உஸ்மானே பள்ளிவாசல்ல தொழுது முடிச்சாச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீங்க இன்னும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களே. ஃபகாத வஹதஹு, அவர் மட்டும் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார். கேட்கப்படுது, அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் பள்ளிவாசல்ல இஷாவை ஜமாத்தோடு சொல்லுகிறாரோ கஅன்னமா காம நிஸ்ஃபல் லைல், அவர் பாதி இரவு நின்று வணங்கியதற்கு சமம். யார் ஒருவர் ஃபஜர் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் இரவு முழுவதும் நின்று வணங்கியதற்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. அந்த இஷாவுடைய ஜமாத்தை எதிர்பார்த்து மக்ரிப் தொழுகை முடிச்ச உடனே பள்ளிவாசல்ல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. போயிட்டு இஷா தொழுகிறதுக்கு வந்திருக்கலாம், இஷா தொழுகை முடிச்சிட்டு ஃபஜருக்கு வந்திருக்கலாம், போகல. பள்ளிவாசல்களிலேயே உட்கார்ந்து இஷா தொழுகையை எதிர்பார்த்து மக்ரிப் முடிச்சு இஷா வரைக்கும் இஷா தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்கன்னா, ஏன் பள்ளிவாசல்ல ஒழுவோடு உட்கார்ந்துகிட்டு இருந்தா தொழுதவராகவே கருதப்படுவோம். அந்த நன்மையும் கிடைச்சிருது. இஷாவை ஜமாத்தோடு தொழுதா பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைச்சிருது. அந்த நன்மை எதிர்பார்த்து மக்ரிப் தொழுகை முடிச்ச உடனேயே பள்ளிவாசல்லே அமர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சிலரை பார்க்கலாம், சலாம் கொடுத்த உடனே ஒரு குதிரை படை சவுண்ட் கேட்குங்க பள்ளிவாசல்ல. சலாம், இமாம் சலாம் கொடுத்த கையோட நீங்க பாத்தீங்கன்னா வாசல்ல ஒரு 10 பேர் போய் நிப்பாங்க. அப்படி நிக்கும் போது அங்க யாராவது ஒருத்தர் சஜிதால ரொம்ப முகம்பத்த துவா கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்தாருன்னு வைங்களேன், மனசுக்குள்ள திட்டுறது, ஏண்டா நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்பதான் இவன் சஜிதாவில் உட்காருவானா, உட்கார்ந்து துவா கேட்பானா, இவன் தொழுகையை முடிச்சா தானே நாம வெளியே போக முடியுங்கிற சிந்தனை. தொழுகை முடிச்ச கையோட வாசல்ல போய் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசல்களிலேயே அமர்ந்து அடுத்த தொழுகை வரையிலையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அப்ப எந்த அளவுக்கு சஹாபாக்கள் பள்ளிவாசலோடு பிணைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்ற இளைஞர்கள் ரசூலுல்லாஹ் தொழுது பின்னாடி திரும்பி பார்க்கிறாங்க. அங்கு பார்க்கக்கூடிய காட்சி அளிக்கக்கூடிய அனைவர்களும் இளைஞர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த இளைஞர்களை கொண்டு யாரெல்லாம் வீடுகளிலே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வராமல் இருக்கிறார்களோ, அவர்களினுடைய வீடுகளை தீயிட்டு கொளுத்துவேன் நாங்க ரசூலுல்லாஹ். நான் ஏன் கொளுத்தல தெரியுமா? அந்த வீடுகளில் பெண்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள். உண்மையா போய் ரசூலுல்லாஹ் எரிக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு ஒரு பிணைப்பு இல்லையே, ஒரு தொடர்பு இல்லையே. ஒரு மஹல்லாவுல ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம், அது எப்பேற்பட்ட ஒரு அல்லாஹ்வினுடைய அருளுங்கிறத நம்ம புரியணும். அல்லாஹ்வை வணங்குவது மாத்திரம் தான் நோக்கமாக இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? அவன் எங்கேயாவது தொழுதுக்குன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு மஹல்லாவுல ஒரு பள்ளி இருக்கணும். அந்த பள்ளி அனைத்து முஸ்லிம்களையும் ஒன்று இணைக்கணும். அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். அனைவர்களும் ஒரு திசையை பார்த்து தொழுகணும். அனைவர்களும் ஒன்றாக தக்பீர் கட்டணும், ஒன்றாக ருக்கு செய்யணும், ஒன்றாக சுஜூதுக்கு செல்லணும். ஒரு ஒற்றுமையை, ஒரு இணக்கத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த பள்ளிவாசல்கள் மூலமாக எதிர்பார்க்கிறான். ஆனா இந்த பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பு பல முஸ்லிம்களிடத்துல இல்லாததை பார்க்கிறோம். ஒரு கண் தெரியாத சஹாபிங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல வர்றாங்க. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய துறை எனக்கு கண் பார்வை தெரியாது, பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய யாருமே என்கிட்ட இல்லை, நானா தான் தனியா வரணும், நான் வீட்டிலேயே தொழுது கட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல்லா திருப்பி கேள்வி கேட்டாங்க, ஹல் தஸ்மவுன் நிதா, தொழுகைக்கான சப்தத்தை பாங்கோசை நீங்க கேட்குறீங்களா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு கேட்குது. ஃபஅஜிப்,
அப்ப பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகுன்னா, ஒரு கண் தெரியாத நபித்தோழராக இருந்தாலும் அவர் என்ன செய்யணும்? பள்ளிவாசலுக்கு வந்து தொழுக வேண்டும் ஆணையிட்டாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? அதனுடைய பிரதிபலன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த பயணத்துக்காக வெளியே போயிட்டாலும், போருக்காக வெளியே போயிட்டாலும், படையெடுப்புக்காக வெளியே போயிட்டாலும், அவர் தான் என்ன செய்வாரு? பள்ளிவாசல்ல அனைத்து முஸ்லிம்களுக்கும், முதியவர்கள் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே தொலை வைக்கிறது யாரு? பள்ளிவாசல்ல ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்கன்னா அந்த கண் தெரியாத சஹாபி தான் தொலை வைக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு பள்ளிவாசலோடு பிணைந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்படி நாம என்ன செய்யணும்? பள்ளிவாசலோடு இணைந்து இருக்கணும். வீடுகள்ல வணக்கங்கள் புரிய முடியாதா? வீடுகள்ல திக்ரு செய்ய முடியாதா? வீடுகள்ல குர்ஆன் ஓத முடியாதாங்கிற கேள்வி இருக்கலாம். செய்யலாம். சுன்னத்தான வக்துகள் வீட்டுல தொழுகலாம், திக்ருகள் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம். ஓதிக்கிட்டே இருக்கும் பொழுது வீட்டுல என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மேல் வீட்டுல ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு, பீரோவை மேல தூக்கும் போது நம்ம கதவுல ஒரு இடி இடிச்சிட்டாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்படியா? யாரு குடி வந்திருக்கிறார், எந்த ஊரு, என்ன வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு அட்வான்ஸ், அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி போகுது, கரண்ட், இந்த எல்லா செய்திகளையும் பேசி முடிச்சிருவோமா? செய்தான் மறக்கடிச்சிருவான். திக்ர்கள் செய்ய முடியாது, துவா ஓத முடியாது. வீடுகள்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், திசை திருப்புகள் இருக்கும். பள்ளிவாசல்கள் வணங்குவதற்கான இடம், அதுல எந்த திசை திருப்பல்களும் இருக்காது. அப்ப பள்ளிவாசலோடு என்றைக்கு நாம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ, குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்பொழுது நாம் தொடர்பை அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ, நம்முடைய ஈமான் இறையச்சம் மெருகேற்றப்படுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த ரமலான் மாசத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது அதுதான். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் சென்ற மக்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகும், நீங்கள் இறையச்சவாதிகளாக ஆகுவதற்காக, உங்களுடைய ஈமான், உங்களுடைய தக்வா மெருகேற்றுவதற்காக இந்த ரமலானுடைய நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறோங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த நோன்பு ஏதாவது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். வணக்கங்கள் ரீதியாக, வழிபாடுகள் ரீதியாக நம்மை நாமே முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நோன்பு பண்ண உடனே மண்டைக்கு ஞாபகம் வருது என்ன? நோன்பு கஞ்சி ஞாபகத்துக்கு வரும், வடை சம்சா ஞாபகத்துக்கு வரும். பெருநாளுக்கு துணி எடுக்கலையா? பெருநாளைக்கு துணி எடுக்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு பெருநாளுக்கு துணி எடுக்கலன்னா அது ஒரு பாரதூரமாக கருதப்படும். ஆனா அதே ரமலான்ல ஏதாவது ஒரு மாற்றம் இல்ல, வணக்க வழிபாடுகள் இல்ல, தக்குவா இல்ல, ஈமான் இல்ல, இறையச்சம் இல்லைன்னா இது சாதாரணமாக பார்க்கப்படுகிறது. மக்களிடத்துல ஒரு நோன்பு வருதுங்க, ஒரு நோன்பு வந்த உடனேயே அவர்களிடத்துல இறை நம்பிக்கை அதிகமாகுதா, வணக்க வழிபாடுகள் அதிகமாகுதா, பள்ளிவாசலோடு உள்ள தொடர்பு அதிகமாகுதாங்கிற பார்வையை விட எந்த பார்வை ஜாஸ்தியா இருக்கு? நோன்பு வந்துருச்சு போய் ட்ரெஸ் எடுக்கணும், நோன்பு வந்துருச்சு போய் கஞ்சி குடிக்கணும், நோன்பு வந்துருச்சு அடுத்து தாய்மார்களுக்கெல்லாம் என்ன பெரிய டாஸ்கா இருக்குன்னா டெய்லி நைட் உட்காந்து யோசிக்கிறது, சஹருக்கு என்ன சமைக்கலாம். அதுவே ஒரு பெரிய யோசனையா இருக்கும். இதெல்லாம் இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா பிரதானம் என்ன? வணக்க வழிபாடுகள் அதிகமாச்சா, இறை நம்பிக்கை ஈமான் அதிகமாச்சா, அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் அதிகமாச்சா? அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு ரமலானிலும் நம்முடைய வணக்க வழிபாடுகள் நம்மை சுவனத்தை நோக்கி செலுத்தக்கூடிய அந்த பாதையை எளிதுபடுத்தணும், லேசாக்கணும். ஒரு அழகான ஒரு நபிமொழி. 2 மனிதர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்ட உடனே சுனன் இப்னு மாஜாவில் இடம்பெறக்கூடிய செய்தி, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனேயே போருக்காக போறாங்க. அதுல ஒருத்தவர் வீரதீரமாக போர் செய்து அல்லாஹ்வினுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுறார். இன்னொரு மனிதர் 1 வருடம் கழித்து அவர் வஃபாத்தாகிறார். இது சம்பவம். இது குறித்து தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு ஒன்று காண்றாங்க. அந்த கனவுல அவங்களுக்கு காட்சி அளித்தது என்னன்னா, ஒருத்தவர் தாமதமாக இறந்து போனார்ல, 2 பேரும் இஸ்லாத்தை ஒன்னா ஏத்துக்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு ஒருத்தவர் இறந்து போனார்ல, அவர் என்ன செய்யறாரு? முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு. ஒருத்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில் முதல்லயே கொல்லப்பட்டார்ல, ஷஹீதானார்ல, அவருக்கு பிறகு போறார். அந்த சொர்க்கத்தினுடைய காவலாளி வானவர்கள் இப்படி அனுப்புறாங்க. தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லப்படுது, உனக்கு இப்ப போகக்கூடிய நேரம் இல்ல, பின்னாடி தான் போகணும், அப்ப உன்னை அழைக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்படி ஒரு கனவு காண்பிக்கப்படுகிறது. தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்துல சொல்றாங்க. மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இது அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல கொண்டு செல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல இந்த கனவை சொல்றாங்க. கனவு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் திருப்பி கேட்டாங்க, மின் ஐய தாலிக தஅஜபூன், நீங்க எதுக்கு ஆச்சரியப்படுறீங்க?
மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய துறை ஒருத்தவர் அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுறாரு, கொல்லப்படுறாரு. ஒருத்தவர் ஒரு வருஷம் தாமதமாக இறந்து போறாரு. நியாயப்படி பார்த்தா அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்தவர் தானே முதல்ல சொர்க்கத்துக்கு போகணும். ஆனா ஒரு வருஷம் தாமதமாக இறந்து போனவர் ஏன் முதல்ல சொர்க்கத்துக்கு போறாரு அப்படிங்கிற கேள்வியை அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல கேட்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ரிப்ளை பண்ணாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த தாமதமாக இறந்தவர் ரமலானுடைய மாசத்தை அடையலையா, அவர் நோன்பு வைக்கலையா, அவர் தொழுகலையா, ஒரு வருட காலம் அவர் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலையா? ரமலான் மாசத்தை அடைஞ்சார்ல, நோன்பு வச்சார்ல, வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்ல, இந்த ஒரு வருட கால வணக்கம் தான் அவரை சுவனத்திற்கு முதலிலே அழைத்து செல்லக்கூடிய அந்த அச்சாணியாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். இந்த இருவருக்குமான வேறுபாடு வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில வேறுபாடு, வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில வித்தியாசம் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். இப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான நபிமொழி பாருங்க. ரெண்டு பேரு இஸ்லாத்தை ஒன்னா தழுகிறாங்க. ஒரு வருஷம் தான் அவர் முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார். அந்த ஒரு வருட காலத்துல அவருடைய ஈமான், அவருடைய தக்வா, அவருடைய வணக்க வழிபாடுகள், அவருடைய நோன்புகள் எவ்வளவு பெரிய ஒரு முன்னேற்றத்தை, எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில ஏற்படுத்திருக்குன்னு பாருங்க. எத்தனை வருஷம் ரமலான் அடைஞ்சிருக்கிறோம்? 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம் ரமலானை அடைந்தவர்களாக நாம இருக்கிறோம். ஏதாவது ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ரமலானுடைய மாசம் ஏற்படுத்துன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ரமலானுடைய மாசத்துல இரவு தொழுகை தொழுதேன், அது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்துச்சு. இந்த ரமலானுடைய மாசத்துல சுன்னத்தான வக்துகள் தொழுதேன், அது என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்துச்சு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் பள்ளிவாசலோடு அவ்வளவு இணக்கமாக இருப்பார்கள். பள்ளிவாசலில் தங்கி இஅ்திகாஃப் இருப்பார்கள். இஅ்திகாஃப்னா என்ன? பள்ளிவாசல்லையே தங்கி பள்ளிவாசலை விட்டு வெளியே போகாம முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய பாதையில இபாதத் செய்யறது, வழிபாடுகள் செய்யறது. காற்றை விட வேகமாக சுழன்று அல்லாஹ்வுடைய தூதர் தான தர்மங்கள் செய்வார்கள், பாவ மன்னிப்பு கேட்பார்கள், அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள். இந்த ரமலானுடைய மாதம் எதிர்பார்க்கிறது அதுதான். மக்களாகிய நாம, முஸ்லிம்களாகிய நாம இந்த ரமலானுடைய மாதத்தை ஆற தழுவ வரவேற்று பள்ளிவாசலோடு அதிக தொடர்பில் இருந்து அதிக வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடிய, அல்லாஹ்வை அதிகம் துதிப்பாடக்கூடிய, திருமறை குர்ஆனோடு அதிக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை, வசதியினை இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நம்முடைய மறுமை வாழ்க்கை மிளிர வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக, ஒரு பாக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிய வேண்டும். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.